அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். என்ன அப்படின்னா, ஊரில் போகிறவன் ரோட்டில் போகிறவன் என்ன பண்ணுவான்னா, குடிச்சிட்டு பாட்டிலாம் இங்கேயே போடுவான், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சொந்தக்காரனே என்ன பண்ணுறான் பாருங்கள் மச்சான் அந்த உட்காந்துக்கிறான் இல்லையா, இவ்வளோ சவுக்கு கொல்லிக்குது, அங்கே போய் ஆயிடுறான்னா இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து உட்கார இடத்துல ஆயிந்து வச்சுக்கிறான் பாருங்க. இவெல்லாம் மனுஷனா இவங்களை நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ நம்ம இந்த இடத்துலலாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, இங்கே தான் வந்து நிழலில் வந்து உட்காடுறாங்க. இந்த பாருங்க எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு அழகாக இங்கே பாருங்கள் பாக்கெட்லாம் கிடக்குது பாருங்கள், சாட்டை பாக்கெட்டு, அந்த நம்ம சாம்பார் பாக்கெட்லாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சீக்கிரம் செத்துற போகிறேன் மாமா, அதனால இங்கேயே ஆயிருந்துடுறேன். பக்கத்துலேயே சவுக்கு கொல்லி சொல்கிறேன் பாருங்க. என்னப்பா இரும்புல தும்பல் விக்கலாம் அடக்க முடியாது, எதை வருத போயிடணும் டப்புன்னு போயிடணும். அதுக்காக உட்காந்துருக்கிறதுல போனோம் கொஞ்சம் ஏன் அது சவுக்கொல்லி தெரியுதுங்களா, அது உள்ள போய் உட்காரானா இங்க பாருங்க பாம்பு இருக்கும். இங்க இருந்து ஒரு 5 தப்பட்டி கூட இருக்காது, அங்க போய் உட்காந்து ஆய்ந்து வச்சுக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால சுயமா சில விழிப்புணர்வு நமக்குள்ள வரணும். சுய ஒழுக்கம் தான் நம்மளை மேன்மைப்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் சுய ஒழுக்கத்தை கற்றுங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், என்ன சார் வீட்டில் ஒரு அரை தப்பட்டிலே பாத்ரூம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் தான். ஆனால் நாகரிக வளர்ச்சியில் பாத்ரூம் வந்துட்டோம், இது உடனே காஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு இப்போ நிறைய கேள்விகள், நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா நிறைய கேள்விகள் எழறது. சூழ்நிலையும் ஒரு காரணமாயிடுச்சு. இப்போ அவன் சொன்ன மாதிரி என்னால் முடியல, அதனால் நான் வந்து போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். இன்னைய உலகம் அனைத்தையும் ஏற்று ஜீரணித்துட்டு போகிற ஒரு உலகம் ஆயிடுச்சு. புரிய நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே போங்க, வாழ்க்கை வளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று நடந்து போகும்போது பார்த்து நடந்து போய்க்க வேண்டியதான், கால்களை மெரிச்சிக்காத அளவுக்கு, அவ்வளோதான். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் அல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.